அனைவருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கட் பண்ணி எடுத்து வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாடை போகணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா இது கூட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஹவர் இல்லை 20 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் விழுதை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்குங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, சூடான சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.